ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாக்ஷி கிச்சன். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு மீந்து போச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இதை டக்குன்னு பண்ணுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. நான் அதை போடும்போது காட்டுறேன். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சோனே நம்ம வச்சிருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள். சாப்பாடு அளவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது இது பருப்பெல்லாம் தீஞ்சிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வச்சிருக்க சாப்பாடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்றா நம்ம நல்லா கலரிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலரிக்கலாம். தாளிச்ச சாப்பாடு ரெடி.